ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரேன் உயிரானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள், வெற்றிகள் அனைத்தும் சாயப்பா கிட்ட இருந்து நேரடியாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம சாயப்பா நம்மளை தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர் கொடுத்த சக்தியை நாம் சரியாக பயன்படுத்தாததால் மட்டுமே வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. ஒரு சிலரோ அவர் கொடுத்த சக்தியை பாதி அளவுக்காகவது பயன்படுத்தி வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி. அப்போ ஒரு பாதி சக்திக்கே அந்த சக்தியை யூஸ் பண்ணுறதால ஒரு விஸ்வரூப வெற்றி அப்படின்னா முழு சக்தியும் பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு வெற்றி பெறுனா ஹிமாலய வெற்றி பெற முடியும். அப்போ அவரோட சக்தியை உணரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். உங்கள் கஷ்டங்கள் மறைவதற்கு உண்டான காலமும் நேரமும் இந்த நேரம். இந்த நேரத்தில் அவர் உங்களை தலையில் அவரோட கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய கரம் உங்கள் தலைமையில் இருக்குது. அதை உறுதிப்படுத்துவதற்கு இங்கே நிறைய விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய கவனத்தை வேற பக்கம் வைக்கிறோம். கடவுள் பக்கம் நிச்சயமாக நம்ம வைக்கல. கடவுள் பக்கம் நிச்சயமாக நம்ம வச்சு இருந்தோம் அப்படின்னா நம்ம கவனம் வேற பக்கம் திரும்பியே இருக்காது. ஆனால் வைக்கக்கூடாத இடத்துல நம்ம கவனத்தை வைக்கிறதால தான் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்காமல் இருக்கிறதால சிறப்பான வாழ்க்கையையும் நாம் வாழலை. இந்த உலகம் உங்களுக்கானது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நமது சொந்தங்கள். உங்களுக்கு இத்தனை மக்களில் நல்லது பண்ணுறவனும் இருப்பாங்க, கெட்டது பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அத்தனையும் உங்கள் மக்கள். ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாத வாழ்க்கை எந்த மனுஷன் வாழுறாங்களோ அவங்களுக்கு தெய்வம் என்னைக்கோ துணை நிற்கும். ஆனால் மனுஷனுக்கு இன்னைக்கு மூளை பாதிக்கிற அளவுக்கு பேராசை. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் பணத்தை பற்றி, புகழை பற்றி, இதை பற்றி தான் சிந்திக்கிறான். காலையில் அதே ஃபோர்ஸில் எழுந்திருக்கிறாங்க. அதுக்காகவே வெறித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான மனிதர்கள் வாழ்க்கை பூரா எந்த ஒரு மனநிலையிலையும்
இருக்கவே மாட்டாங்க. அந்த மனநிலை பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் எப்படி ஏறுன்னு ஏறிட்டு இருக்கோ அந்த மாதிரி. காசு வேணும், கண்டிப்பாக வேணும். ஆனால் 8 மணி நேரம் உழைப்பு, அதை தாண்டி அதை நீங்கள் நினைக்கக்கூடாது. 24 மணி நேரமும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் உழைக்கிற நேரம் என்ன உழைச்சிங்க? 100 ரூபா சம்பாதிச்சிங்களா, 500 சம்பாதிச்சிங்களா, 1000 சம்பாதிச்சிங்களா, இல்லை 10,000 சம்பாதிச்சிங்களா? எஸ், அதோட முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்குதுன்னு சொல்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள். இன்றைக்கி 100, நாளைக்கு 500 வந்துருச்சு. அப்போ 500 வந்த உடனே நாளைக்கு 1000 ரூபாய் வந்துருச்சுன்னா இந்த 500 வந்து சேராது. ஆல்ரெடி உங்களுக்கு மினிமமாக வந்திருக்கோம்ல இன்கம், அதுவும் வந்து சேராது. ஏன்னா உங்கள் கவனங்கள் வேற பக்கம் திசை மாறுது. அது கடவுளுக்கு பிடிக்கல. கடவுளுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா அது தப்பா இருந்தா கூட அது உங்களுக்கு சரி அப்படின்ற மாதிரி தான் படும். இன்னைக்கு எத்தனையோ மனுஷங்க தப்ப சரின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. ஏன்? அவங்க அந்த விஷயத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுல மாட்டிக்கிட்டதால வந்த கஷ்டம் நஷ்டம். நான் ஒரு ஆடியோல சொன்னேன், 20,000 ரூபாய் வச்சு சம்பாதிக்கிறவங்களும் கடன்ல, 2 லட்சம் ரூபாய் மாச வருமானம் வாங்குறவங்களும் கடன்களை. இந்த கடனால தான் வாழ்க்கை அழிஞ்சு போகுதுன்னு. ஏன்? எதுக்கு? எதனால? நாம அதுக்கு அடிமையாயிட்டோம். நீங்க அடிமை ஆக ஆக உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை இழப்பீங்க. ஆசைகள் பெருக பெருக துன்பங்கள் பெருகுது. புத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இங்க மனுஷன் அத்தனைக்கும் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டாதாங்க கிடைக்கும். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறான். அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி அவனுடைய எல்லையை தாண்டி அவன் ஆசைப்படுறான். இந்த வழியில போன ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சும் ஆசைப்படுறான். இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனுஷ வீணான வாழ்க்கையா வாழ்வதற்கு தள்ளப்படுறா. யாரு தள்ளப்படுறா? அவனுக்கு அவனே பிடிச்சி தள்ளிக்கிறான். வேற யாரும் பிடிச்சி தள்ள முடியாது. கேட்டா அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பான், இவன் தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டான். ஏன்னா தோத்துட்டா அது நம்மால இல்லை, ஜெயிச்சா மட்டும்தான் அது நம்மால அப்படின்னு நினைக்கிறான். நான் தோத்துட்டேன், நான் தோத்ததுக்கு காரணம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆளை வந்து காட்டி விட்டுறான். நீங்க ஒரு ஆளை காரணம் காட்டினா மட்டும் உங்க தோல்வி வெற்றியா மாறிடுச்சுன்னா இதுக்கு தாராளமாக காட்டலாம். ஆனா பகை தான் ஜாஸ்தி ஆகுது. நீங்க 10 பேர்ட்ட சொல்லுவீங்க, அது அந்த ஆளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் டோட்டலாக கட் ஆகிடும். வெற்றி வந்தால் மட்டும் இது என்னால் பெற்ற வெற்றி, எனக்கு அறிவு அப்படி, அது இது என்னென்னலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெற்றியும் தோல்வியும் இங்கே ஒரு மனுஷனுக்கு சரி சமமாக இருந்தால் தான் அவ தோல்வி வந்தா துவண்டே போக மாட்டான். அவன் தோல்விகளை பெருசாக நினைக்கவும் மாட்டான். லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான் அந்த தோல்விகள். அதே மாதிரி வெற்றியும் அப்படிதான். லைஃப்பில் ஒன் ஆஃப் த பார்ட், இட்ஸ் அ கேம். வெற்றியும் தோல்வியும் கேம். இன்னைக்கு தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான், நாளைக்கு ஜெயிக்கிறவன் நாளானைக்கு தோப்பான். இதை தாண்டி வேற என்ன நம்ம கத்துட்டு இருக்கோம்? நீங்க உங்களை பாருங்க, உங்க அம்மா அப்பாவை பாருங்க, உங்க அண்ணா தம்பியை பாருங்க.
ரெண்டாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை பாருங்கள், எல்லாரும் ஒரே மாதிரியான வெற்றியை தக்க வச்சிட்டு இருக்காங்களா? ஒரு ஹிமாலய வெற்றியும் வரும், ஒரு ஹிமாலய தோல்வியும் வரும். ஸோ வெற்றியும் தோல்வியும் அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு வழக்கம். அது அப்படிதான் நடக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எத்தனைக்கும் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சீரியஸாக போயிடுவீங்க. சிரிக்க தெரியாத மனிதர்களா சீரியஸாக போயிடுவீங்க. 10 பேர் முன்னாடி உட்காந்து பேசக்கூட உங்களால் முடியாமல் போயிடும். ரெண்டாவது, யாரையும் நம்ப மாட்டீங்க. ஒரு விதமான பயத்தோடையும் பதட்ட உணர்ச்சியோடையும் இருப்பீங்க. அது மூலமாக நிறைய தவறுகள் செய்வீங்க. அது பாவத்துக்கு வழிவகுக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து பாருங்க. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்க சொல்லலை, யோசியுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் திங்க் பண்ண தான் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிகள். ஆனால் வீழ்ச்சி ஏன் வருது? வீழ்ச்சி எதனால் வருதுன்னா, உங்களோட கவனங்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லை. ஒன்றா மேலே அண்ணாந்து பார்க்குறீங்க, இல்லைன்னா கீழே குனிஞ்சு நிற்கிறீங்க. மேலே அண்ணாந்து பார்த்தும் நடக்க முடியாது, கீழே குனிஞ்சும் நடக்க முடியாது. எதிரில் மோதிச்சுன்னா அப்போ உங்கள் பார்வை ஒரு நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாக படும். ஒன்று மனுஷன் வெற்றி வந்துருச்சுன்னா ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே நடக்கிறான், கீழே பெரிய பள்ளம் விழுந்துடுறான். தோல்வி வந்துருச்சுன்னா அவன் தலை கீழே தொங்குது. கீழே தொங்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே மட்டும்தான் பார்க்குறான், எதிரில் ஏதாவது இடத்துல போய் மாட்டிக்கிறான், இடிச்சுக்கிறான், அடிபடுது, அடி பலமாயிடுது. அப்போ நம்ம பார்வை எங்கே இருக்கணும்? கவனம் எங்கே இருக்கணும்? ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதுதான் சொல்றாங்க சரிசமமான மனநிலை. ஒருத்தவங்க ஒழுக்கத்தை மீறிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பேசுறது ரொம்ப தப்பு. ஆனால் இங்கே மனுஷன் அப்படிலாம் இல்லை. நம்மளை நாம் உத்தமன்னு காட்டிக்கிறதுக்கு மற்றவங்க உத்தம இல்லாத மனிதர்கள் அப்படின்னு நினச்ச உடனே அதை ஒரு டைம் பாஸாக எடுத்துக்கிறான். இது எல்லாமே கடவுள் விரும்பாத ஒரு செயல்கள். சுவாரஸ்யம் மனுஷனுக்கு தேவைப்படுது. அந்த சுவாரஸ்யங்கள் எங்கேருந்து வருதுன்னா, எந்தெந்த விஷயங்கள் மோசமாக இருக்குதோ அதையே அவன் அசை போட்டுக்கிட்டே இருக்கான். நம்மளாம் அடிக்கடி சொல்லுவோம், நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வருதே. பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி வரணும், அதுக்கு நான் வர்றதுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சால் எனக்கு பாசிட்டிவ் தாட் வரும். ஆனால் எனக்கோ தொடர்ந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட புலம்பல்கள். இந்த புலம்பல்கள் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. இந்த புலம்பல்கள் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, எந்தெந்த எதிர்மறை எண்ணங்கள், எந்தெந்த மோசமான எண்ணங்கள், மோசமான செய்திகள், மோசமான விஷயங்கள் ஒரு மனுஷன் தொடர்ந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கா. அந்த மனுஷன் அசை போட 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 தான் அவனோட உள்ளத்தில் அந்த மோசமான பதிவுகள் வந்து நிற்குது. அதனால் அவன் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியை இழக்கிறான். நல்லா கேட்டுக்கோங்க, கடவுள் அவனை தகுதி இழப்பு செய்யல. மற்ற மனிதர்களோ அவனை தகுதி இழப்பு செய்யல. யாரு தகுதி இழப்பு செய்யறானா அந்த மனுஷனே. வாழ்வதற்கு அத்தனை விஷயங்களும் இங்க இருக்கு. ஆனா நீங்க வாழ்வதற்கு பதிலா வேற ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க தயாராகிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வார்த்தையை நான் சொல்லல, அது உங்க கற்பனைக்கு விட்டுறேன். உங்களால என்ன ஆயிடுச்சு, ஏன் இந்த பயம், ஏன் கவனம் சிதறுது?
நல்ல விஷயங்கள் ஏன் குறைஞ்சிருக்கு? கெட்ட விஷயங்கள் ஏன் அதிகரிச்சிருக்கு? யாராவது என்னைக்காவது உட்காந்து இதை பற்றி நீங்கள் கேட்டீங்களா? உங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடிக்கிறீங்க, இல்லை கத்துறீங்க. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் உங்களை நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டுக்கிறீங்களா? குழந்தைங்க கிட்ட சொல்லும்போது நம்ம என்னமோ ஒரு புத்திசாலியாக இருக்கிறோம். ஆனால் குழந்தைங்களை விட நம்ம மோசமாக சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். எதிர்மறை எண்ணங்கள்லாம் சொல்கிறேன். எதுக்கு இதுக்கு இவ்வளோ பவராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், 100%. உங்கள் வீட்டில் 4 பேர், அந்த 4 பேரும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷனாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை உருப்படும், வாழ்க்கை பின்னோக்கி போகும். வாழ்க்கையில் இன்னமும் தோல்விகள் வரும், அவமானங்கள் வரும். வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றது இருக்காது. வாழ்க்கையில் வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி, எப்போ பார்த்தாலும் வீழ்ச்சி. இது மூலமாக நடக்கக்கூடிய பரிதாபங்கள் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும். இருக்கிறத கரைஞ்சா எப்படி இருக்கும்? அது ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? உங்கள் பேங்க்கில் 10 லட்ச ரூபாய் இருக்குது, அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாரி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கேஷ் எடுக்க முடியாது. ஒரு 10 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு 10,000 எடுக்கிறீங்க. ஆனால் எடுத்த உங்களுக்கு அதை மறுபடியும் அந்த 10,000 போடுற வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டோன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். சரி, 10,000 நம்ம காசு தானே அப்படின்னு ஒன்றா உருவ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 10 லட்சத்தில் இருக்கிறது 9 லட்சமாக ஆயிடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு ₹1 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்காதுன்னு. ஏன்னா நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, சிதற ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனுஷன் மூலமாக இன்னொரு மனுஷனுக்கு வருது. எந்த மனுஷன் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கேரக்டர்ஸும் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃப் 2 பேரும் நல்ல சூப்பராக ஒரு கப்பல்ஸ், நல்ல அன்பான கப்பல்ஸ், நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கப்பல்ஸ், புருஷன் பொண்டாட்டி. அவங்க அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இயர்ஸ் கழித்து இந்தியா வராங்க, நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்சஸ். என் ஃப்ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இரக்க குணம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போது ஏதோ ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிருக்கு. ஒரு சாய்ராம் கேட்டாங்க, என்கிட்ட பர்சனலாக கேட்டாங்களா இல்லை கமெண்ட்டில் கேட்டாங்களா சரி ஞாபகம் இல்லை. கெட்டவங்க கூட சேரக்கூடாது, அப்படி கெட்டவங்க கூட சேர்ந்தா நல்லவனும் கெட்டு போயிடுவான். ஏன் அந்த கெட்டவன் நல்லவன் கூட சேரும்போது அவன் நல்லவன் ஆகிடக்கூடாதுன்னு. நல்லா கேட்டுக்கோங்க, கெட்ட மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் ஜாஸ்தி, சீக்கிரமாக கெடுத்து விட்ருவாங்க. ஏன்னா உலகத்தில் எனக்கு என்ன ஈஸியாக கிடைக்குது? ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபேஸ்புக்கில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நான் பார்க்காத போஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு வருது. எனக்கே அப்படியே ஷாக் ஆகுது. அப்போ தான் என்னென்னு யோசித்து விஷ்ணு சாய்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, இல்லை யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வேறு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபோட்டோ, முகம் சுளிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அதில் வந்த உடனே இப்போ யாருடைய ஃப்ரெண்டு ரெக்வெஸ்ட்டையும் வைக்கிறது இல்லை. விஷ்ணு ஒவ்வொரு நாளும் அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் என்ன விஷயங்கள் அப்படின்னா, நம்ம கேட்காமலே நிற்குது. நல்ல விஷயத்துக்கு தேட வேண்டியதாக இருக்குது.
நல்ல விஷயத்துக்கு தேடும்போது பல விதமான மோசமான படங்களும் அந்த லிங்க்கும் வந்து நிற்குது. சரி, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், இந்த மாதிரியான விஷயத்தில் போகக்கூடாது, இப்படிலாம் போனால் அது கடவுளுக்கு கெட்ட பெயராக போயிடும். சாய்ப்பா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. நம்ம இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துறது, பேசுறது, கேட்குறதுலாம் எவ்வளோ ஒரு மோசமான விஷயங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து அது நினச்ச உடனே போயிடுது. மற்ற மனிதர்களுக்கு, மற்ற குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் சொல்கிறாங்க. 10th படிக்கிற பசங்க அவங்களாம் ஸ்டில் குழந்தைங்க. பட் அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு சப்ஜெக்டை தேடும்போது, இது மாதிரி கண்ணா பின்னான ஃபோட்டோஸ்கள் வரும்போது அந்த பிஞ்சு மனசில் நெஞ்சா வாக்குற மாதிரி ஆயிடாதா? அப்போது கெட்டது அப்படின்றது ஈஸியாக கிடைக்குதுன்றதால அதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான போதை அது டக்குன்னு நல்லவனை கூட ஸ்பாயில் ஆக்கிடுது. அதனால் நாம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் அறிவு வரல. அது அறிவு வரும்போது நம்ம கெட்டவனை திருத்தலாம், கெட்டவன் கூட சேர்ந்து நம்ம திருத்தலாம். இப்போதைக்கு அந்த மாதிரியான ரிஸ்க்கு நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம இன்னமும் குழந்தைங்க தான். நம்ம மனசில் இன்னைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சபலமோ சலனமோ இருக்கும். அது இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா, அதை அலட்சியப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், அடிக்கடி உங்களை நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருங்க. யூ ஆர் ஏ சூப்பர்வைசர், யூ ஆர் ஏ ஜட்ஜ். உங்கள் மனசாட்சி சொல்லும், நீ யோக்கியனா, நீ யோக்கியனா இருந்தால் அடுத்தவன் மேலே குறை சொல்லு. நீ ஏன் ஒரு அயோக்கிய, நீ இன்னொருத்தனை அயோக்கியன்னு சொல்கிற. இன்னைக்கு மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, தான் வந்து அவனை விட மோசமான ஒரு எண்ணம் கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க அவங்கள தப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படி நினைக்கவும் கூடாது, தீர்ப்பு அளிக்கவும் கூடாது. எந்த மனுஷனும் இவன் நல்லவன் அவன் கெட்டவன்னு சொல்லி தீர்ப்பளிக்கக்கூடாது. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு புனிதமான ஆத்மா இருக்குது. சொல்லுவாங்கல்ல, ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த கடவுள் இருக்காரு. ஏன் வந்து என் பேரில் ஒரு சாமி பேர் கண்டிப்பாக இருக்கும், உங்கள் பேரில் ஒரு சாமி பேர் இருக்கும். ஏன் வச்சுருக்காங்க? யாராவது வைக்க வேண்டியதானே? பிசாசுன்னு வைக்க வேண்டியதானே? இல்லை டிவின்னு வச்சுக்க வேண்டியதானே? இல்லை ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்க வேண்டியதானே? இல்லை ஆண்ட்ராய்டுன்னு வச்சுக்க வேண்டியதானே? இல்லை இசைன்னு வச்சுக்க வேண்டியதானே? இசைன்னு கூட சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது ஓகே. ஆனால் என்ன வைக்கிறாங்க? கந்தசாமி, முனீஸ்வரன், சிவன், ராமசாமி, முருகன், வேல்முருகன், வெற்றிவேல், சபரி. அதே மாதிரி மற்ற மதத்தில் போனீங்கன்னா இன்னும் அங்கேயும் நிறைய பேர், யோவான், கிறிஸ்டபர். அப்போ ஏன் வைக்கிறாங்கன்னா எல்லாமே கடவுளோட குழந்தைங்க. கடவுள் எல்லா மனுஷங்க கிட்டேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு மனுஷனை வந்து பாவப்பட்ட மனுஷன்னு சொல்கிறதே பாவம். சொல்லுவாங்க, யாரையும் பாவம்னு சொல்லாத, அந்த பாவம் ஒன்றை பிடிச்சிக்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் சரியான விளக்கம் இல்லைங்க. அதான் பிரச்சனையே. பெரியவங்க என்னமோ சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதில் சில உண்மைகள் இருக்குது. நீங்கள் ஒரு மனுஷனை பாவம்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏன் திரும்ப பாவம் வருது தெரியுமா? நீங்கள் அந்த மனுஷனை பாவம்னு சொன்னதால் அந்த பாவம் உங்களுக்கு சேருது. அதனால தான் எந்த மனுஷனும் பாவம், இவன் பாவம்னு சொல்லக்கூடாது. நம்மளா சில உண்மைகளை மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் தெரியுமாப்பா,
நான் என்னப்பா ஒரு பொய் தானேப்பா சொன்னேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்றது சரியா இல்லை தப்பா? அதை உங்களுடைய இடத்துக்கு விட்டுட்டேன். கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பழமொழியை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணணும்னு பேரண்ட் நினைக்கிறாங்கன்னா, எந்த பையனை எந்த பொண்ணு இவங்கெல்லாம் அந்த குடும்பம் எப்படி 1000 பேர்கிட்ட போய் விசாரிக்கணும். ஏன்னா ஒரு கல்யாணன்றது ஒரு மனுஷனுக்கு அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அடுத்த வாழ்க்கை அமோகமாக ஆரம்பிக்கணும். 0க்கு கீழே போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது வாழ்க்கை? அப்போது குடும்பத்தில் பொண்ணு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, பையன் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டது, அந்த குடும்பத்தில் இருக்கிற மாமனார் எப்படி, மாமியார் எப்படி, இவங்களாம் என்ன மாதிரியான கேரக்டர்ஸு, இவங்க கிட்ட தான் நம்ம பொண்ணையோ பையனையோ கொடுக்க போகிறோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. அதனால் வரக்கூடிய இதுதான். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்? என்ன டவுரி தருவ, எத்தனை வீடு தருவ, காரு ஆடிக்காரா இல்லை ஆடாத காரா, இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போகுது. பொண்ணு பையன் அது கேரக்டர்ஸ் விஷயமே இல்லை. சொத்து இருக்குதா? நம்ம உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் கோல்டு காயின் வச்சுருக்கலாம், வைரம் வச்சுருக்கலாம். அதை சாப்பிட்டா சரியாக போயிடுன்னு நினைக்கிறீங்களா? சில விஷயத்தை எவ்வளோ ரூபா கோடி கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி மனுஷன் டவுரி, எங்கள் இதில் நாங்கள் அதிகமாக வாங்குவோம், இதில் பெருமை வேறு. இதெல்லாம் ஒரு மனுஷன் சரின்றதெல்லாம் தப்பாக போனது, தப்புன்றதெல்லாம் சரின்னு தோணுது. அதே மாரி இதில் இன்னொரு காமெடி. இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் புலம்பிட்டு போனார். தம்பி, நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன், அப்போ எனக்கு கல்யாணம் பார்க்குறதுக்கு முடிவு பண்ணாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், டவுரிலாம் வாங்கக்கூடாது, டவுரிலாம் கொடுக்காத பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். உடனே பொண்ணு வீட்டு சைடில் இருக்கிறவங்களாம் யோசிச்சாங்களா, அப்போ பையனுக்கு ஏதோ குறை இருக்குமா, டவுரியே வேண்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவருக்கு யாரும் பொண்ணே கொடுக்கலையா. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான், ஏஜ் வேறு போயிட்டே இருக்குது. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, டேய் இது மாதிரி டவுரி வாங்கலைன்னா உனக்கு ஏதோ குறை இருக்குதுன்னு நினைக்கிறாங்கடா, அதனால் அடக்க ஒடுக்கமாடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவ்வளோ டவுரியில் வேணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு கல்யாணமே நடந்துதான். பார்த்தீங்களா உலகம் என்ன பண்ணுதுன்னு. நல்லவனுக்கு காலமே இல்லைன்னு நம்ம அடிக்கடி டைலாக்ஸ் சொல்லுவோம். அது நீங்கள் நினைவாகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க தானே. ஏன்னா நீங்கள் மனுஷங்க எல்லாமே கெட்டது மட்டும்தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க, நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறாங்க. நீ உஷாராக இருக்கணும்னா பல பேரை ஏமாத்து அப்படி சொல்லி கொடுக்குது இந்த உலகம். அது நல்லதுன்னு, அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் சாணக்கிய தந்திரம். சாணக்கிய தந்திரன்றதெல்லாம் என்னன்னே தெரியல. அவர் இந்த சாணக்கியர் நல்ல விஷயத்துக்கு தான் ஒரு மூளையை பயன்படுத்தினாரே தவிர ஒருத்தன் அழிவுறதுக்கெல்லாம் பயன்படுத்தலைன்னு சொல்லி சாணக்கியத்தை அந்த இதில் சொல்கிறாங்க. இதில் என்ன தந்திரம்? இது ஏமாத்து வேலை இல்லை. இந்த மாதிரி ஏமாத்துற வேலையை செஞ்சால் கடவுள் என்ன பண்ணுவார்? நம்மளை தண்டிப்பார். எப்போ தண்டிப்பார்? 80-90 ஆனதுக்கப்புறம் கை வலிக்கும், மூட்டு வலிக்கும், பசிக்கும், சாப்பிட முடியாது, போச்சா போச்சா, நடக்கணும்னு நினைப்போம், நடக்க முடியாது. நம்ம மனசில் 1000 நினைப்போம், சாதாரண விஷயத்தை கூட செய்ய முடியாத அளவுக்கு உடலும் மனதும் பாதிக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஆஃப்டர் 60ஸ்க்கு மேலே நடக்கும். அதனால் கவனத்தை கண்ணா பின்னான்னு வைக்காமல், கண்ட இடத்துல வைக்காமல் நல்ல இடத்துல வச்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.